தமிழக மக்களே வணக்கம். உங்கள் உடல் சுத்தம் மிக அவசியம். இன்றைக்குள்ள அறிவுரை தினமொழியில் என்னவென்றால், உங்கள் உடம்பு சுத்தம், உடல் சுத்தம் மிக அவசியம். குறிப்பாக உங்கள் வாய் ரொம்ப முக்கியமானது. உடம்பில் உள்ள முழு காரியங்களும் இந்த வாயில் அடக்கம். இந்த பல், வாய், இதில் தலையில் உள்ளதெல்லாம் இதில் இறங்கும். இதில் உள்ளதெல்லாம் எல்லாமே அது வாய் தான் வாசல். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு தேவாலயம், வள்ளல் பெருனாருக்கு வாய் கோபுர வாசல்னு சிவவாக்கியத்தில் இருக்குது. கடவுளுக்கே இந்த வாய் தான் கோபுர வாசல், அதான் வாசல். அந்த உதடு மூடுறது கதவு மூடுறது. பல்லு அரண். அந்த உள்ளே ஒரு இரும்பு கேட்டை போட்டு பின்னாடி அதுக்கு பிறகு ஒரு கதவு போடுற மாதிரி. அது ரொம்ப உடம்பு உறுப்புகள்லேயே வாய் முக்கியம். அந்த வாயை நீங்கள் அசிங்கமாக்காதீங்க. சில ஆளுங்க வாயில் பார்த்தாலே பயமாக இருக்கும். கண்ணங்கரேன்னு இருக்கும், கருப்பாக இருக்கும். அவை அதை நினைக்கவே மாட்டான். அவன் பல்ல பார்த்தா ரொம்ப கென்றாவியாக இருக்கும். தயவுசெய்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய். அந்த நல்ல எண்ணெயில் வாரத்தில் ஒரு நாள் ஒரு 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 ஸ்பூன் வாயில் ஊற்றிக்கிட்டு காலையில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வாயில் அப்படியே கொப்பளிச்சிக்கிட்டே இருங்க. அது எண்ணெய் குளியல் மாதிரி. அதுக்கு எல்லா கிருமிகளும், எல்லா பூச்சிகளும், எல்லா இதுவுமே அதில் அட்டாச் ஆகிரும், அதில் இதாகிரும். அதிலிருந்து மண்டை, மூளை, உடம்பு முழுவதும் அந்த எண்ணெய் உணர்வுகள் பரவும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா கொப்பளிச்சு நல்லா இது பண்ணிவிட்டு துப்பிட்டு அப்புறம் நீங்கள் பல் விளக்கலாம். தினந்தோறும் செய்யக்கூடாது. அதுவே உங்களுக்கு பெரிய அட்டாச் ஆகிரும். வாரத்தில் ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் பல 100 நோய்களில் கட்டுப்படும். கண்ணுக்கு வெளிச்சம், பல்லுக்கு பலன், துர்நாற்றம் இருக்காது. முழு உடம்பு சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு ரகசியம் அது. தயவுசெய்து அதை கடைப்பிடிங்க. மற்றபடி தினந்தோறும் பல் விளக்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. காலையில் விளக்குறீங்களே, நல்லா கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து விளங்க. சாயங்காலமும் அதே மாதிரி விளக்குங்க. இல்லை முடியாட்டினா நீங்கள் குளிக்கும்போது சும்மா வெறுங்கையால் கூட அப்படி செய்யுங்க. பல் நல்லா இது பண்ணிக்கங்க. முகம் கழுவும் எப்பப்போ முடிஞ்ச அளவில் ஒரு நாளைக்கு 2 தடவை, 3 தடவை, 4 தடவை பல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நாக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டும் சுத்தமாக வச்சுக்கோங்க. சாப்பிட்ட பிறகு நல்லா கொப்பளிக்கணும் வாயை. இப்போ இது ஜக்கு இதில் அடிக்கிறீங்க, இந்த என்னது, இந்த அந்த அரவை மில்லு மாதிரி நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அதை முடித்த உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க, நல்லா கழுவுறீங்க. ஆட்டு உரலோ மிக்சி அரைக்கிறீங்கள, முடித்த உடனே நல்லா கழுவிடுறீங்கள. அதானே அப்படியே விட்டால் அது நாத்தமாயிரும்ல. அதே தான் மிக்சி தான் இந்த பல். நல்லா நொறுங்க திண்டா நோய் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. நல்லா நொறுக்கி நல்லா, அதுக்கு தான் இறைவன் ஒரு பல் சின்னது, ஒரு பல் பெருசு ஒன்று, அதுக்குள்ளேயே அது அரைக்கிற மாதிரி உள்ள அந்த பற்கள் ஒரு அமைப்பு பாருங்கள். அதை சுத்தமாக வச்சுக்கணும். சாப்பிட்ட உடனே நல்லா கொப்பளிச்சு அதில் ஒரு பிசுறு இல்லாதான் நாற்று அடிக்கும். அப்படி பிசுறு இருந்தால் அந்த மாதிரி நல்லா கொப்பளிச்சு விட்ருங்க. நைட்டு தூங்கும்போது முடிஞ்சால் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பல் விளக்கிட்டு படுங்க.
நல்லா கொப்பளிச்சிட்டு படுங்க. இதுதான் முழு உடல் ஆரோக்கியமாகும். உடம்பும் முடிஞ்ச அளவில் 2 தடவை குளித்தாலும் சரி, உடம்பு முடிஞ்ச அளவில் தேவாலயமாக இருப்பதுனால பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. உடம்பை கெடுக்கக்கூடிய அளவில் உள்ளதை எதையும் உட்கொள்ளாதீங்க. வெயில் தாங்க முடியாமல் இருக்கான், அதில் சாராயத்தை ஊற்றுறான் பெட்ரோல் மாதிரி, உடலெல்லாம் இதாகுது. டாக்டர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறாங்க. குடிக்காதப்பா, குடித்தா செத்துருவப்பான்னு சொல்கிறாங்க. பரவாயில்லாமனு செத்தாலும் சாகுறேன்னு குடித்து சாகுறான். குடலெல்லாம் வெந்து என்ன செய்ய முடியும் அந்த மடையனை? இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே அதிக வருமானம் வர்றது டாஸ்மாஸ் கடை தான் சொல்கிறாங்க. அந்த கடையை வச்ச நாடே ஓடுதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல, அது தவிர்க்க முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் நடக்கத்தான் போகுது. குடியவே நிறுத்தினாலும் அண்டர் கிரவுண்டில் குடித்து எரி சாராயத்தை கள்ளச்சாராயத்தை குடித்து சாகத்தான் செய்வான். முடிஞ்சால் ஓரளவில் அரசாங்கம் முடிஞ்ச அளவில் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாமே தவிர அதை அழிக்க முடியாது. அதனால் உலகம் அப்படி இருக்குது. நீங்கள் அதுக்கு விலகி அடிமையில் ஆக்காமல் உங்கள் உடம்பை பாதுகாத்து உங்கள் பல், உடம்பு, கண் இவைகள்லாம் ஆரோக்கியமாக்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. மதுபானங்கள், கஞ்சா ஐட்டங்கள், போதைய வஸ்துக்கள் உடம்பை கெடுக்காமல் பார்த்துக்கோங்க. மாംச உணவுகளும் கூட அதிகமாக தின்னு உடம்பை ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி நோயில் இருந்து பாதுகாத்து இந்த கடின உணவுகள்லாம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம், நன்றி.